அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 1:43 வாசிங்க. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். ஆண்டவர் இயேசு தன் ஊழியத்தின் நாட்களிலே யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போக முற்படுகிறார். அப்படி போகிற வழியிலே தான் இந்த பிலிப்புவை ஆண்டவர் அழைத்து நம்முடைய சீசனாக மாத்துறார். இந்த பிலிப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் கலிலேயாவில் இருந்த பெத்சாயிதா பட்டணத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஊரை சேர்ந்தவர் தாங்க அந்திரேயாவும் பேதுரும். 3 பேரும் பெத்சாயிதா பட்டணம் சேர்ந்தவர்கள். இந்த பெத்சாயிதா பட்டணங்கிறது ஒரு துன்மார்க்கமான பட்டணங்க. ஆகவே ஆண்டவர் சுவிசேஷத்தை ஏற்கல, அற்புத அடையாளங்களை கண்டு மனம் திரும்பவில்லை. ஆகவே அந்த பட்டணத்தை ஆண்டவர் சாபத்துக்குன்னு வச்சுட்டாருங்க. சபித்து அழிவுக்கென்று வைக்கப்பட்ட பட்டணம் தான் இந்த பெத்சாயிதா பட்டணம். இந்த பட்டணத்தில் இருந்து தான் இந்த துன்மார்க்கமான ஒரு பட்டணத்தில் கீழ்ப்படியாத மக்களால் நிரம்பின பட்டணத்தில் இருந்து தான் ஆண்டவர் அந்திரேயாவை தெரிந்து கொள்கிறார், பேதுருவை தெரிந்து கொள்கிறார், பிலிப்பை தெரிந்து கொண்டு நமது கனமான ஊழியத்துக்கு அழைத்து பயன்படுத்தினார் என்றால், இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எந்த ஒரு பட்டணத்தையும் அற்பமாய் நினைக்க கூடாது. இங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல முடியாது, இங்க இருக்கிற மக்கள்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, இது பொல்லாத ஊரு, இது கீழ்ப்படியாத ஊரு என்று எந்த ஒரு பகுதியையும் பட்டணத்தையும் தெருவையும் நாம் ஒரு நாளும் அற்பமாய் நினைக்க கூடாது. எங்கே இருந்தும் எந்த இடத்திலிருந்தும் ஆண்டவர் தமது ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டு வல்லமையாய் பயன்படுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற மிகப்பெரிய ஊழியெல்லாம் பாருங்க, ஏதோ ஒரு குக்கிராமத்துல மூளையில ஆண்டவர் அறியாத, ஆண்டவர்கள் சம்பந்தமில்லாத ஊரா இருக்கும், குடும்பமா இருக்கும், அங்கே தெரிந்து கொண்டு எடுத்து வல்லமையா பயன்படுத்துறார் என்றால், இந்த கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த ஒரு ஊரையோ அல்லது குடும்பத்தையோ தெருவையோ இதெல்லாம் ஆகாது, இங்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது, இங்கெல்லாம் யாரும் தெரிந்து கொள்ளப்பட முடியாது, இங்கிருந்து யாரு வருவா என்றெல்லாம் நினைக்க கூடாது. ஆகவே எந்த ஒரு பகுதியிலும் கர்த்தர் யாரையும் எடுத்து பயன்படுத்த வல்லவர் என்பதை உணர்ந்து அந்த பகுதிக்காக ஜெபிக்கணும், அந்த பகுதி ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், அந்த பகுதியில கர்த்தருடைய கிரியைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாத்தீங்களா, பெத்சாயா பட்டணத்திலிருந்து 3 பெரிய ஊழியர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே. எப்பொழுதும் எதையும் செய்ய வல்லவர். உங்க குடும்பம் ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆக இந்த குடும்பத்தெல்லாம் ஒன்றும் தேராது, ரட்சிப்பின் அனுபவம் இருக்காது, இங்க இதெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது என்றெல்லாம் நினைக்காதீங்க. எங்க இருந்து கர்த்தர் கிரியை செய்வார். குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக, புருஷனுக்காக, மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரையும் பயன்படுத்துவார், யாரையுமே இயேசுநாதர் கையில் எடுப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.